வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாமா என்னை தேடி இது வரைக்கும் வந்திருக்கா? ஆமா மாப்பிள்ள உன்னை தேடி தான் வந்திருக்கேன். ஏன்னா நீ தானே எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்ப. அதுவும் இன்னைக்கு மாப்பிள்ளையை காணமே தேடினேன். ஆனா மாப்பிள்ள இன்னைக்கு யாரையோ தேடி ஓடிட்டு இருக்கிற மாதிரில இருக்கு. என்ன மாமா யாரைய தேடி வரானா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்படிதான் அப்படிதான் தெரியுதே மாப்பிள்ள. யாரோ ஒருத்தவங்க போறாங்களாம், அவங்க பின்னாடியே தலைவரும் போறாராம். அப்படிதானே போய்கிட்டு இருக்கேன். மாமா தேவையில்லாம பேசாதானே. ஜஸ்ட் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் நம்ம தானே பார்க்கணும். அதான் அவங்களுக்குலாம் என்ன வேணும் ஏது வேணும்னு தேடி ஓடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வீட்டுக்கு வந்த எல்லா கெஸ்ட் பின்னாடி ஓடி தான் மாமனுக்கு தெரிஞ்சிருக்கும் கெஸ்ட்டை தான் மாப்பிள்ள கவனிக்கிறாருன்னு. எனக்கு என்னவோ பர்டிகுலரா ஒரு கெஸ்ட்டை மட்டும் கவனிக்கிற மாதிரில தெரியுது. மாமா கம்முன்னு இரு மாமா, இந்த புள்ள காதுல கதில் ஊந்து தொலைக்க போகுது. அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல மாமா. இவ்வளோ நேரம் அந்த குட்டி பாப்பா இருக்குல்ல, நந்து குட்டி, அந்த பொண்ணு இங்கே தான் நின்று விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அவளும் இவ்வளோ தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் அந்த குட்டி பாப்பா பார்க்க தான் வந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த பாப்பா அங்கே போயிடுச்சு. இவன் மட்டும் தனியாக உட்காந்துருக்கா. அதான் சரின்னு சும்மா அப்படியே உட்காந்து. ஏன் மாப்பிள்ள எப்பயுமே படபடன்னு பேசுவேன், இன்னைக்கு என்ன இவ்வளோ திணறி திணறி பேசுறேன்? அப்படிலாம் இல்லையே மாமா, நல்லா தான் பேசுகிறேன். மாப்பிள்ள எதுவும் இருந்தாலும் மாமன் கிட்ட சொல்லுடா. எனக்கு தெரியும் என் மாப்பிள்ள எப்ப என்ன பார்வை பார்ப்பான், அந்த பார்வைக்கான அர்த்தம் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னவோ பாக்குற பார்வையை பார்த்தா சரி இல்லையே. மாமா சீரியஸாகவே இல்லை மாமா. ஏன் மாமா நீ இப்படிலாம் பேசுகிற? அதுவும் அந்த புள்ள போன எபிசோடு வரைக்கும் என்ன கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தது மாமா. ஏதோ அட்மினி இந்த எபிசோடில் தான் அது என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. நான் தைரியமாக வந்து உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே அந்த பிள்ளைக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சுன்றதுனால தான். இதுக்கு முன்னாடிலாம் அந்த பிள்ளைய பார்த்தா நான் எப்படி தெரிச்சு ஒன்னு தெரியுமா மாமா உனக்கு? கழுவி ஊத்துச்சோ கழுவாம ஊத்துச்சோ, ஆனா நீ என்னவோ சரியில்லையே மாப்பிள்ள. யோ மாமா உனக்கு சொன்னா புரியாது, போயா. நல்லா இருந்தா சரி. பாத்துக்க மாப்பிள்ள, பொண்ணு யாருன்றதுலதான் விஷயமே இருக்கு. தேவையில்லாம தலையிடுற, எதுலயாவது வம்பளை சிக்கிக்க போற. மாமா கிளம்பு, போய் அவர் வேலையை பாரு. நான் அவர் வேலையை தான் பாக்குறேன், நீ தான் அவரை வேலையை பாக்குற மாதிரி தோணுது. யார் வீட்டு பொண்ணு எந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணு. அப்புறம் ஆசையை வளர்த்துக்கிட்டு ஐயோ அம்மா குத்துது குடையுதுன்னா ஒன்னும் வேலை நடக்காது பாத்துக்க. ஏமாம்மா நான் தான் அப்படிலாம் எதுவும் இல்லைங்கிறனே. நான் தான் சொல்கிறேன்ல மாமா, போன எபிசோடு வரைக்கும் அந்த பிள்ளை என்ன கழுவி ஊத்துச்சுன்னு. ஜஸ்ட்டு பேசலாமே அப்படின்னு உக்காந்துருக்கேன். ஏன் மாமா என்ன வேற இழுவை போட வைக்கிற? கிளம்பு மாமா. இல்ல மாப்பிள்ள. நல்ல மாப்பிள்ள கிளம்பு மாமா. ஏன் மாப்பிள்ள ஜுரம் கேள்விப்பட்டேன். ஜுரம் அடிச்சா அந்த பெட்ல இருந்தே இறங்க மாட்டேன், சூட்லேயே தான் இருப்ப. சாப்பாடு வேணும்னா கூட நாங்க யாராவது தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி இருக்கிற என் மாப்பிள்ள ஜுரத்துல கார்டன் வரைக்கும் வந்திருக்கியா? அதான் ஆச்சரியமா கேட்கறேன். யோ மாமா இப்போ கிளம்புறியா இல்லையா? சரி மாமா டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு தெரியுது, அப்புறமா பேசிப்ப இதை பத்தி. நீ இப்ப பேசிட்டு வா. யோ வேணாயா, கிளம்பு. அடி வாங்கிடாத, மாமன் கூட பார்க்க மாட்டேன். முட்டை அடிச்சிருவோம் போல. போவோம். ஓடி பொறுத்தா நல்லாதான் இருக்கு, ஆனா கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ யாருக்கு தெரியும். கடவுள் நினைக்கிறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இவங்க அப்பங்கார என்ன நினைச்சிருக்கான்னு தெரியலையே. கொலகார பய குடும்பத்துல இந்த பிள்ளைய கொண்டாந்து கொடுப்பாங்களா? அது எப்படி ஏற்பட்ட குடும்பம், எப்படி ஏற்பட்ட குடும்பத்து பொண்ணு. மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள தான், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா நம்ம மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க அவங்க யோசிக்கணுமே. யோ மாமா என்ன புலம்புறேன்? உண்மையை நினைச்சு மாத்த மாப்பிள்ள காமெடியா இருக்கு. அதை என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்குள்ளே புலம்பிட்டு போயிட்டு இருக்கேன். போ போ கிளம்பு, காத்து வரட்டும். கடவுளே சோதிக்கிறாங்களே. சாப்பிட்டமா கிளம்பணுமான்னு இல்லாமல் இந்த அண்ணிக்கு ஒரு ஆள் கிடச்சிச்சு கதை பேசுறதுக்கு, இந்த அண்ணனுக்கு ஒரு ஆள் கிடச்சிச்சு கதை பேசுறதுக்கு. இந்த நந்து குட்டி என்னன்னா பாட்டி பாட்டின்னு அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. நம்மளாச்சும் வீட்டுக்கு போகலான்னா தனியாக ஏன் போகிறான்னு கேட்பாங்க. என்ன பண்ணலாம் இப்போ? உனக்கு வேணா போர் அடிக்குதுன்னா என்கிட்ட பேசலாம், தப்பு இல்லை. யார் அது? ஐயோ இவனா? இவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தானே ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்காந்துருக்கோம். திருப்பி இவனே வந்து உட்காந்துருக்கான். ஏய் என்ன மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுற? திரும்பி என்னடா இவனே வந்து உட்காந்துருக்கான், திருப்பி நம்மளுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண போறான் அப்படின்னு யோசிக்கிறியோ? நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? நான் என்ன தப்பு பண்ண அப்படி யோசிக்கிறதுக்கு? அதெல்லாம் நான் அப்படி யோசிக்கல. அது சரி சரி, கழுத்து வலிக்க போகுது, இந்த பக்கம் திரும்பி உட்காரு. ஆமா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி அப்செட்டா இருக்க? எனக்கு புரியல. நான் ஏன் அப்செட்டாக இருக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை எப்பயுமே நல்லா ஜாலியாக கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பியே. நான் ஒரு 2 தடவை தான் பார்த்துருப்பேன், அப்போவே நீ வாய மூடி நான் பார்க்கல, பேசிகிட்டே தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது இப்போ சைலண்ட்டாக இருக்கிறது தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒருவேளை நம்ம சொன்னது தான் ஏதாவது ஹர்ட் பண்ணிடுச்சோ அப்படின்னு.
அப்படிலாம் இல்லை. நீங்கள் சொன்னதும் கரெக்டு தானே. ஒருத்தவங்கள பற்றி தெரிஞ்சுக்காம நம்ம அவங்கள திட்டுறதுலாம் தப்பு இல்லை. உண்மையிலே அன்றைக்கி உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்திருக்குல்ல, அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்லையே, ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் சொன்னது கரெக்டு தான் யோசிக்கிறேன். பரவாயில்ல. அண்ணா அக்கா சொன்னாதான் நம்புவேன்றதை தாண்டி நான் சொன்னதும் கரெக்டு தான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட போலயே. அப்போ உனக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்ல தெரியுது. அப்படிதானே? ம் அப்படிலாம் இல்லை. எனக்கு எங்கள் அக்கா அண்ணன் சொன்னால் மட்டும்தான் புரியும். பட் நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் கரெக்டு. அதனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துலேயும்லாம் அப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? ஆறா இதோ வாய் திருப்பி ஃபார்முக்கு வந்துருச்சு. உன்னால அமைதியெல்லாம் இருக்க முடியாதுல்ல. ஏன் அமைதியாக இருக்கணும்னா எப்படி அமைதியாக இருக்க முடியும்? பேச வேண்டிய விஷயத்துக்கு பேச தான் முடியும். பின்ன பேசாமலாம் இருக்க முடியும்? எனக்கெலாம் அப்படி இருக்க தெரியாதுப்பா. யாரும் ஒன்று அப்படி இருக்க சொல்லல. நீயா இருந்தா நானும் சொல்றேன். நான் நானாக தான் இருக்கேன். சரி, அந்த டாபிக் விடுவோம். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர் எப்படி போகுது? நல்லா தான் போயிட்டுருக்கு. சப்ஜெக்ட் எடுக்கிறதுலாம் புரியுதா? இப்போ ஸ்டாஃப்ஸ்லாம் யாராவது மாற்றிருக்காங்களா, இல்லை பழைய ஸ்டாஃப் தான் இருக்காங்களா? பழைய ஸ்டாஃப் தான் இருக்காங்க. 1 or 2 ஸ்டாஃப் வந்திருக்காங்க. அவங்களாம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எடுக்கிறதோட சரி. ஃபைனல் இயருக்கு உங்களுக்குலாம் யார் எடுத்தாங்களோ அந்த ஸ்டாஃப் தான் இப்போ இருக்காங்க. ஓகே, குட்ல. நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே சொல்லவே தேவையில்ல, சூப்பராக தான் கிளாஸ் எடுப்பாங்க. டவுட் கேட்டால் கூட சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காலேஜ் அட்மாஸ்பியர், ஸ்டாஃப் எல்லாருமே தான் காரணம். நான் நல்லா படித்து காலேஜ் டாப்பராக வந்ததுக்கு ரீசனே. அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு, மோட்டிவேஷனல் எல்லாமே இருக்கும். ஆமாம். ஸ்டாஃப் எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் 1 or 2 டைம்ஸ் டவுட் கேட்குறாங்க சொல்லி தரணும் அப்படின்லாம் யாருமே இது பண்ணது கிடையாது. நல்லா தான் சொல்லி தருவாங்க. அதனால் எனக்குமே அவங்கள்ட்ட டவுட் கேட்குறதுக்கும் பயம் இருக்காது. எத்தனை தடவை கேட்குறமே ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயமும் இருக்காது. நானும் அந்த மாதிரி தான் எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகிட்டு இருக்கிறதுனால படிக்கணும்னு தோணுது. அந்த காலேஜ் அட்மாஸ்பியர் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே குட்டு தான். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. காலேஜை பொறுத்தளவுக்கு ஓவரால் ஓகே. ஓகே, அப்போ இந்த வருஷம் காலேஜ் டாப்பர் நீ தானா? வருஷம் ஒருத்தவங்க காலேஜ் டாப்பராக வராங்க தான். ஆனால் காலேஜ் டாப்பராக வர்றது முக்கியம் கிடையாது. இது வரைக்கும் யாரெல்லாம் காலேஜ் டாப்பராக வந்தாங்களோ அவங்க எல்லாரை விட அட்லீஸ்ட் 1 or 2 மார்க்ஸ் ஆச்சும் அதிகமாக எடுத்து காலேஜ் டாப்பராக வரணும். அதுதான் என்னோட எய்ம். பாடுறா, ஏன் அப்படி? ஆமாம், வருஷம் யாராவது ஒருத்தவங்க காலேஜ் டாப்பராக வராங்க தான். அதில் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எடுத்த மார்க்ஸை யாரும் பீட் பண்ணி காலேஜ் டாப்பராக வரல. உங்கள் மார்க்கை இது வரைக்கும் யாராலையும் பீட் பண்ண முடியல. அதனால் எனக்கு ஒரு ஆசை, காலேஜ் டாப்பராக வந்த கிருஷ்ணா சீனியரை விட ஒரு மார்க்காச்சும் அதிகமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நான் கிருஷ்ணா சீனியரை பீட் பண்ணுவேன். ஏய், நான் மட்டும் என்ன விளையாட்டுக்கு உனக்கு ஆல் த பெஸ்ட்டு சொன்னேன்? கண்டிப்பாக பீட் பண்ணுன்னு தான் சொல்கிறேன். எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டாஃப் மனசில் நின்றுட்டாங்க அப்படின்னா, நம்மளே காலேஜ் விட்டு போயிட்டாலும் சரி, அந்த ஸ்டாஃப் வந்து நம்ம பேரை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம அவங்கக்கிட்ட பழகின விதமாகட்டும், ரெஸ்பெக்ட் கொடுத்ததாகட்டும், இல்லை மார்க் ஸ்கோர் பண்ணதாகட்டும், ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசில் ஆழமாக நின்று இருக்கும். அப்படி தான் நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டாஃபும் இன்னும் பேசுகிறதுக்கான ரீசன் மேபி என்ன ரீசன் எனக்கு இது வரைக்கும் புரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் நான் காலேஜுக்கு வந்தாலும் எல்லா ஸ்டாஃபும் என்கிட்ட ரெஸ்பான்ஸாக தான் நடந்துப்பாங்க. உன்ன மாதிரி யாரும் இல்லடா, உன்ன மாதிரி யாரும் இல்லடான்னு தான் சொல்கிறாங்க. அது ஏன்னு இது வரைக்குமே எனக்கு புரியல. புரியலன்னுலாம் இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் காலேஜில் இருந்திருக்கீங்க. காலேஜ் வந்தது படிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி படித்ததுனால தான் அந்த காலேஜில் உங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. வேறு ஏதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டோ அந்த மாதிரிலாம் இருந்திருந்தது அப்படின்னா உங்களால் காலேஜை ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. எல்லாருமே சொல்கிற விஷயம் அதுதான். கிருஷ்ணா சீனியர்னால் கரெக்டாக இருப்பார், எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணுவார். அவர் படித்த மாதிரி யாரும் படிக்க முடியல. ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கும். அது எந்தெந்த விஷயத்தில் யூஸ் பண்ணணுமோ அந்த விஷயத்தில் யூஸ் பண்ணுவார். ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கும்போதே இன்னொரு கிளாஸ்க்கு போய் கிளாஸ் எடுத்தது நீங்கள் மட்டும்தான். அப்படி ஒரு ஸ்டாஃப் அலோவ் பண்ணி உங்கள் மேலே ட்ரஸ்டடாக கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. அப்படிலாம் எங்களுக்கு ஹவர்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்திருக்கீங்க. ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு கிளாஸ் எடுத்திருக்கீங்க, செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு கிளாஸ் எடுத்திருக்கீங்க. அப்படியா? ஆனால் நான் பார்த்ததில்ல ஒன்று அவ்வளவா. என்கிட்ட மட்டும் இல்லை, கிருஷ்ணா சீனியர் யார்கிட்டையுமே பேசுறது கிடையாது. கிளாஸ் எடுக்க வந்தால் கிளாஸ்லேயும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துட்டு போயிடுவீங்க. அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணா சீனியர். எம்ஏ சேம் காலேஜில் பண்ணதுனால பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு அப்பப்போ யாராவது ஸ்டாஃப் லீவு இல்லை கிளாஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா, நீ நல்லா பண்ணுறடா போய் கிளாஸ் எடு, உன்னையே மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிக்கட்டும். நீ கிளாஸ் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கணும். பாரு, படிக்கும்போதே ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுலலாம் பதியணுன்றதுக்காக தான் என்னை கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வந்து கிளாஸ் எடுத்திருப்பேன். ஆனால் ஒரு டைம் கூட ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டது கிடையாது. நடத்துறது ஸ்டூடெண்ட்டா இல்லை ஸ்டாஃபா அப்படின்னு எங்களுக்குள்ளே நாங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு பிரமிப்பாக தான் அந்த கிளாஸ் இருந்திருக்கு. எங்களுக்கு நார்மலாக எடுக்கிற ஸ்டாஃபை விட நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லாவே புரியும். பாரா, உண்மையாதான். நான் ஒன்றும் வேணும்னேலாம் சொல்லலை, உண்மைதான் சொல்கிறேன். யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. தேங்க்யூ. அடுத்தது நீங்கள் படிக்கலையா? படிக்கலையாவா? நான் அடுத்தது படிக்க தான் போகிறேன்னு உனக்கு யார் சொன்னா?
இல்லை கிளாஸ் எடுக்கும்போது ஒரு சில மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பேசுவீங்களா, அப்போ கேட்டிருக்கேன். படிக்கணும், எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தரத்தையும் படித்து முடிச்சிடணும், இவ்வளோதான்ப்பா நீ படித்து முடிக்க வேண்டியது இருக்குது, அவ்வளோன்னு சொல்கிற வரைக்கும் படிக்கணும், அந்த அளவுக்கு எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன். ம் மேடம், நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க போலயே. ஞாபகம்லாம் இருக்குது, அது எப்படி மறக்க முடியும்? அவ்வளோ சூப்பராக கிளாஸ் எடுப்பீங்க, நாங்கள் மறந்துட்டோமா அதுக்குள்ளே கிளாஸ் எடுத்ததெல்லாம்? மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது நடுவில் நடுவில் ஒரு டிப்ஸ் கொடுக்கறதாகட்டும், இல்லை இப்படி தான் படிக்கணும் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதாகட்டும், அதெல்லாம் நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தான் படித்தோம், இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். சொல்லப் போனால் நாங்களாம் நினச்சிருக்கோம் எம்ஏ முடிச்சுட்டு நீங்கள் இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்லாம். அந்த ஐடியாலாம் இல்லை. பட்டு இப்போதைக்கு பிஸ்னஸை பார்க்குற ஐடியாவில் தான் இறங்கியாச்சு. பிரின்சிபல் நான் முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே சொன்னார், நீ இதே காலேஜில் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணால் கூட நாங்கள் சந்தோஷம் தான் படுவோம், இல்லை ஐடி முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜாப் பார்க்க போனாலும் உன்னோட விருப்பம் தான்ப்பா, ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம காலேஜுக்கு ஸ்டாஃபாக கிடைக்கிறது எங்களுக்கெலாம் சந்தோஷம், நீ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்க, எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அனுப்புனாரு. நாங்களாமே பேசிக்கிட்டோம், ஒருவேளை கிருஷ்ணா சீனியர் அடுத்தது இங்கே ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணலை. நீ செகண்ட் இயர் படிக்கும்போது நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்தனும். ஆமாம், இப்போ நான் ஃபைனல் இயர், நீங்கள் படித்து முடிச்சு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் என்ன பண்ணீங்க இந்த 2 இயர்ஸு? என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு தான் போயிட்டுருக்கு, ஆனால் லைஃப்பில் எதுவும் பண்ணலை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆமாம், இவ்வளோ ஒரு டேலண்டான பர்சன், ஏன் நீங்கள் இன்னும் சைலண்ட்டாகவே இருக்கீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா காலேஜுக்கே ஸ்டாஃபாக இருந்திருக்கலாம், ஏன் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னு எனக்கும் தெரியல, அப்படியே என்ஜாய் பண்ணணும்னு என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுல, இப்போ நீ சொல்லும்போது தான் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்றதே எனக்கு தெரியுது. ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணும் அடுத்தது. அப்பா பிஸ்னஸ்க்குள்ளே இழுத்து விட்டுட்டாரு, மேபி மால் கட்டிகிட்டு இருக்காங்களா, அதோட ஃபுல் இன்சார்ஜ் நான் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், விதி என்ன நோக்கி கூட்டிட்டு போகிற விதத்தில் போவோம், அதுக்கப்புறம் என்னவோ நடக்கட்டும். நீங்களா எதுவும் பிளான் பண்ணலையா? இப்போதைக்கு இல்லை, பிளான் இருந்தால் பார்க்கலாம். ஆமாம், இன்னொரு விஷயம் கேட்பேன், பதில் சொல்வீங்களா? என்ன கேட்க போகிறேன்? இல்லை, இது உங்கள் பர்சனல் தான், இருந்தாலும் எனக்கு கேட்கணும்னு தோணுது. கேளு, பதில் சொல்ல முடிஞ்சா கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லை, நடுவில் நீங்கள் அந்த குடிச்சிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனேன்னு சொன்னதெல்லாம் என்னால் இன்னுமே பிலீவ் பண்ண முடியல. எப்படி ஒரு ஜென்யூனான பர்சன் நீங்கள் எப்படி அப்படி போயிருக்க முடியும்? எனக்கு அதை நம்ப முடியாமல் தான் கோவமாக வெளியில் வந்துச்சு. நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க? அடிக்கடி குடிக்கிறீங்கன்னு கேள்விப்படுறேன், ஏன் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லைல்ல? ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட், எவ்வளோ கரெக்டாக இருப்பீங்க, எல்லார் விஷயத்துலையும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்குன்னு முதற்கொண்டு அப்போ எல்லாருமே நோட் பண்ணி கிட்டத்தட்ட உங்களை பற்றி எல்லாமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நான் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த 2 இயர்ஸில் நீங்கள் பழகுனது தான் இந்த பழக்கம் கூட நினைக்கிறேன். ஏன் அப்படி பழகுனீங்க? அப்படி அடிக்ட் ஆகிற அளவுக்கு என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரி சீரியஸ் ஆகிட்டீங்க? சொல்ல வேணான்னா சொல்ல வேணாம், ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். இல்லை, கேட்டதில் தப்பு இல்லை, என்ன ஆன்சர் சொல்கிறதுன்னு தான் எனக்கும் தெரியல. அது அடிக்டடான பழக்கமாலாம் நான் பழகலை, நார்மலாக ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான், அது என்ஜாய்மெண்ட்டுக்கு பண்ணது தான். அது எப்படி ரிப்பீட் ஆகுது, அது ஏன் அடிக்டடாக இருக்குது, அதெல்லாம் என்னால் இன்னுமே யோசிக்க முடியல. உனக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுன்னு கூட எனக்கு இப்போ தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் சொல்லவா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சொல்கிறீங்களா? என்ன எப்போ பார்ப்பீங்க, எப்போ சொல்லுவீங்க? அதுக்குள்ளே யோசிச்சுட்டு வருவீங்களோ? ஏய், அப்படிலாம் இல்லை. எனக்கு இப்போ ஆன்சர் சொல்ல தெரில சீரியஸாக, அதனால தான் மேபி நானே யோசிச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறீங்களா? அப்போ எப்படி குடிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியலையா? தெரியலையே, அது தெரிஞ்சாதான் நான் இப்போ சொல்லிடுவேனே ஆன்சரு. தெரியல, சீரியஸாகவே தெரியல. உங்கள் ஃபேமிலியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதோட சரி, உங்கள் அப்பா எப்போவுமே டெரர் கேரக்டர், உங்கள் அத்தை ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுமே அப்படி தான், அவங்களையுமே நான் சரியாக பார்த்ததில்ல. அவங்க 2 பேரை விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்கள அன்பாக பார்த்துக்கிற ஒரு அம்மா, அம்மா பாசத்தையும் மிஞ்சிற ஒரு அண்ணி பாசம், இது எல்லாத்தையும் விட நீங்கள் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு புள்ளன்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் அண்ணன் அண்ணியோட பாசம், இவ்வளோ பேர் உங்களுக்காக இருக்கும்போது நீங்கள் ஏன் வேறு எதையோ தேடி என்ஜாய் பண்ணுறன்ற பேரில் வீணாகணும்? நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம்ல. இதை பற்றி உங்கள் அண்ணிக்கு மட்டும்தான் தெரியுது, அவங்களே துடிச்சு போய் தான் பேசினாங்களாம் அக்கா கிட்ட. அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு, அண்ணனுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தால் என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி? உங்கள் அப்பா டெரர் கேரக்டர்னு சொன்னல, ஆனால் அவருக்குமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு.
உங்களை தான் அவருக்கு பிடிக்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அப்பாவே உங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா உடஞ்சி போயிட மாட்டாரா? நீங்கள் ஏன் இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க? உங்கள் ஹாப்பினஸ்க்கு மட்டும் அதெல்லாம் பண்ணீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குமா? எனக்கு தெரியல. நான் இது பேசுனது தப்பாக ரைட்டானோ எனக்கு தெரியல. மேபி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் என் சைட்லேருந்து சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். தப்பாக பேசியிருந்தா சாரி. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சாரி கேட்குற அளவுக்குலாம் நீ எதுவும் பேசல. கரெக்டாக தான் பேசியிருக்க. நான் இனிமேல் அந்த மாதிரி ஹேபிட் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். எனக்காக இல்லை, உங்கள் மேலே பாசமாக இருக்கிற இவங்களுக்காகலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவே எனக்கு சந்தோஷம்தான். எங்களை பொறுத்தளவுக்கும் எங்களோட சீனியரை ஒரு ஜெனுவன் கேரக்டராக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் சீனியர் சேஞ்ச் ஆனால் எங்களுக்குமே எல்லாருக்கும் ஹாப்பி தான். ஆனாலும் எங்களுக்காக இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபேமிலிக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, இவ்வளோ தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னதுக்கு. அப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இன்னும் அழகாக இருக்கீங்க. பூ வை வைன்னு அத்தையும் சொல்லுவாங்க. எப்போவாது வைப்பேன், டெய்லியும் வைக்கணும்னு தோணுதில்ல, அப்படியே விட்டுருவேன். கல்யாணம் ஆன பொண்ணு டெய்லி பூ வைக்கணும், நெத்தி நிறைய குங்குமம் வைக்கணும், கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டிருக்கணும்னு பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சொல்ல சொல்ல அதெல்லாம் டெய்லியும் பண்ணணும், அவங்க சொல்கிறதுக்காக வச்சு பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஆமாம், ஃபேமிலியும் பெருசில்ல. பாட்டி தாத்தா எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், நானுமே தனியாக தான் வளர்ந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் அண்ணி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? தப்பாக நினைப்பேனா? அப்படி என்ன கேட்க போகிறீங்க? இல்லை, அழகுலேயும் சரி, அறிவுலேயும் சரி, தைரியத்துலேயும் சரி, ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறதாகட்டும், சமைக்கிறதாகட்டும், ஒரு ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே டேலண்ட்டாக இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நாளே உங்கள் கேரக்டர் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அண்ணனுக்கு உங்களுக்கும் எப்படி இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? அப்படிலாம் இல்லையே, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். நான் உங்களை உண்மையாகவே அண்ணியாக தான் பார்க்குறேன், அவரை என் அண்ணனாக தான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட உரிமையாக கேட்குறதில்ல, தப்பு இல்லையே? தப்பு இல்லை, இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். மகா என்ன கேட்குறா? ரோஷினி சந்தோஷமா இல்லையா? அண்ணி, இப்போ கூட எனக்காக தான் நீங்கள் போய் சொல்கிறீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையான்னு நீங்கள் பேசுனதுலேருந்தே தெரிஞ்சிச்சு. நந்துக்குட்டி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பாப்பா வரும்னு சொல்லும்போது எங்களுக்கு அந்த கொடுப்பனையை தரும்னு நீங்கள் கேட்கல. சாமி எனக்கு வரம் தருமான்னு தான் கேட்டீங்க. உங்களுக்கு மட்டும் வரம் தரணும்னு நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல. 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு சாமி வரம் கொடுக்குமான்னு தானே கேட்டிருக்கணும். நீங்கள் கேட்டதிலே புரிஞ்சிச்சு எனக்கு. அண்ணி, அது நான் நார்மலாக தான் பேசினேன். நான் இப்போவும் சொல்கிறேன், நீ அவரை என் அண்ணனாவும் உங்களை என் அண்ணியாவும் தான் பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். 2 பேருக்குமே அதுக்கான மெச்சூரிட்டிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதோ ஒரு பிரச்சனை தான் உங்கள் 2 பேருமே வாழ விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கலன்னு தான் எனக்கு தோணுது. 2 பேரும் பேசுங்க. ஒரு டைமுக்கு 2 டைமாக பேசுங்க. ஒரு டைம் நம்ம தான் போய் பேசிட்டோமே, அவர் தான் வந்து இன்னும் பதில் சொல்ல அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் 2 பேருமே ரொம்ப நல்ல டைப்பு. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் தப்பு பண்ணி அதனால் உங்கள் லைஃப் இப்படி இருக்க சான்சஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி அண்ணன்கிட்ட பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு வேளை உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சாரி கேட்க யோசிக்காதீங்க. நீங்கள் சாரி கேட்டீங்க அப்படின்னா அவர் மேலே அவர் தப்பு இருந்தாலுமே தப்பே பண்ணாமல் அவளே மன்னிப்பு கேட்குறா, நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு அவருக்கும் தோணும். அதனால் மேபி நீங்கள் 2 பேரும் இன்னொரு டைம் பேசி பாருங்களேன். எப்படி இதெல்லாம் நீ ஒரே நாளில் பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களை பற்றியும் அண்ணனை பற்றியும் அவர் நிறையா என்கிட்ட சொல்லியிருக்காரு. இங்கே வரணும்னு நாங்கள் நைட்டு பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நைட்லாம் ரொம்ப லேட் நைட் தான் தூங்கணும். உங்களை பற்றி அண்ணனை பற்றி அவர் சின்ன வயசுலேருந்து உங்கள் கூடலாம் பழகின விதம் எல்லாத்தையுமே சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கீங்கன்ற மாதிரியும் சொன்னார். அதே மாதிரி தான் மார்னிங்லேருந்துமே நடந்துக்கிறீங்க. 2 பேரும் சிரித்த முகத்தோடு தான் இருக்கீங்க. ஆனால் அதில் சந்தோஷம் இல்லை. மற்றவங்களுக்காக சிரித்து பேசுகிறீங்களே தவிர நீங்கள் உண்மையாக சிரிக்கல. இன்றைக்கி தான் என்னை பார்த்து பேசி பழகிருக்க, அதுக்குள்ளே நீ எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண வந்துட்டி அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் ஒரு உரிமையில் தான் நீ பண்ணேன்.
ஏன்னா நான் ஒரு அனாதை. எனக்கு அம்மான்னு சொல்லி அவங்க வந்து சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ, அதே மாதிரி அவர் நீ தான் என் தங்கச்சின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். கிருஷ்ணா என்ன அக்கான்னு கூப்பிடும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு உரிமையானவங்க தானே, என் அண்ணி தானே, இது என் குடும்பம் தானே அப்படின்ற உரிமையில் தான் இந்த அட்வைஸை கூட நான் உங்களுக்கு பண்ணேன். எனக்காக ஒரு வாட்டி அண்ணன்கிட்ட பேசி பாருங்கள். அண்ணன் மனசில் என்ன இருக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். அம்மா இன்னைக்கு நந்துக்குட்டியை பார்க்கும்போது அவங்க கண்ணில் அப்படி ஒரு ஏக்கம், இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்துடாதா, வாரிசுன்னு ஒன்று வந்துடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்க விருப்பத்துக்காக வச்சோம் நீங்கள் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் என்னோட விருப்பம். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க நீ. என்ன நீ, நான் எதாவது தப்பாக பேசிட்டேனா? இல்லை மகா, கரெக்டாக தான் பேசியிருக்கீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, நான் சொன்னதை நீங்கள் பாசிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு. தேங்க்ஸ்லாம் வேணாம்மா, நீ எனக்கு ஒரு சொல்யூஷன் தான் சொல்லியிருக்க, அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மகா ரோஷினி கிட்ட பேசின விதமும் ரோஷினி மகாவுக்கு பதில் சொன்ன விதமும் பார்த்தா ஸ்ரீநாத்தும் ரோஷினியும் அப்போ வாழ்க்கையை ஆரம்பிக்கலையா, வாழ்க்கை ஆரம்பிக்காமலே தான் இருக்காங்களா? நம்ம தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினச்சி குழந்தை அப்படி இப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கோமா? ஆனால் இந்த பொண்ணு எவ்வளோ புரிகிற மாதிரி தெளிவாக ரோஷினிக்கு எடுத்து சொல்லிச்சு. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவங்க அண்ணா அண்ணி வாழ்க்கை வீணாக போகுதோன்னு எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாலோ அந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு பதில் சொல்லியிருக்கா. இந்த பொண்ணு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கே இவ்வளோ மாற்றம். ஒரு பொண்ணை பெக்காமல் போயிட்டானேன்னு இவ்வளோ நாள் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ரோஷினி அந்த குறையை தீர்த்துக்கிட்டு தான் இருந்தா. ஆனால் அவள் நம்மளுக்கு மருமக, ஒரு மகா இருந்திருந்தா அவங்க அண்ணா அண்ணி பிரச்சனையை தீர்த்துருப்பா. அதே மாதிரி தான் இன்றைக்கி மகாவை பார்த்தப்ப எனக்கு தோணுது, நம்மளுக்கு ஒரு மகா இருந்திருந்தா அவங்க அண்ணா அண்ணி வாழ்க்கை அப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணியிருப்பாள்ல. மகா, என்னாச்சுமா திடீர்னு வந்து நிற்கிறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இல்லையே நான் ஃபீல் பண்ணதே கிடையாதுடாம்மா. ரோஷினியை தான் என் பொண்ணாகவும் பார்க்குறேன், மருமகளாகவும் பார்க்குறேன். நான் இன்றைக்கி எனக்கு ஒரு பொண்ணு இல்லையே நீ ஃபீல் பண்ண வச்சிட்டேன். அப்போ நீங்கள் என்ன பொண்ணா ஏற்றுக்கலாம் அப்படி தானே? அப்படிலாம் இல்லடாம்மா, ஒரு பண சொத்துக்கு ஒரு சொரு பதன்னுவாங்க. ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்ததுக்கே, நான் உன்னை பொண்ணுன்னு சொன்னதுக்கே, அண்ணா அண்ணி வாழ்க்கை இப்படி இருக்கே, அண்ணா அண்ணி 2 பேரும் பேசிக்கிறதுலேருந்தே அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச பத்தியா? நாங்களாம் உரிமையாக உன்னை பொண்ணுன்னு சொன்னதுக்கும், என் பசங்க உன்னை தங்கச்சி அக்கான்னு சொன்னதுக்கும், அதுக்கான உரிமையை எடுத்துக்கிட்டு வந்த அன்னைக்கே என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிச்சு உன் மனசு யாருக்கிடாமா வரும்? இப்படிலாம் பிரித்து பார்க்காதீங்க, இது என் குடும்பம் தான். உண்மையிலே நீ தாண்டாம்மா என் பொண்ணு. நான் ஒரு பொண்ணை பெக்கலையான்னு என்னை வருத்தப்படவும் வச்சுட்டேன், நீ தான் என் பொண்ணுன்னு தோணவும் வச்சுட்டேன். உன்னை பெத்த புண்ணியவதி நல்லா இருக்கணும், அவ்வளோ பொறுப்பாக உன்னை வளர்த்துருக்கா. இது போதுமா? என்னை பெத்தவ புண்ணியவதி என்னை பொறுப்பாக வளர்த்துருக்கான்னு நீங்கள் சொன்ன இந்த ஒத்த வார்த்தையே போதுமா? ஆமாம், உன்னை பெத்தவ புண்ணியவதி தான். அவள் புண்ணியவதியாகவும் நல்ல குணமாகவும் இருக்க போகுதுன்னா உன்னை இப்படி வளர்த்து ஆளாக்கியிருக்கா. கண்டிப்பாக சொல்கிறேன், என் மனசார சொல்கிறேன், உன்னை பெத்தவ புண்ணியவதி தான். என் மனசே நிறைஞ்சு போச்சுமா நீங்கள் சொன்ன வார்த்தையில். எங்கள் அம்மாவை உங்கள் வாயால் இப்படி சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த நிமிஷம் அழுகணும் போல தோணுது. ஆனால் நான் அழுதா நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நான் ஏன் அழுகுறேன்னு. நான் அழமாட்டேம்மா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் புரிய வைப்பேன். ஜென்மம் எடுத்து வந்தாலும் மகனாகும் வரம் தருவாய். ரோஷினி, விட்டு சின்ன ஒன்றும் இல்லடாம்மா, அவங்களாம் கிளம்ப போகிறாங்க. நம்ம அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தோம்ல, வச்சு கொடுக்கணும். வா. சரிங்க அத்தை. பிள்ளைங்கள எந்த கஷ்டம் இப்படி மனசில் போட்டு அழுத்திட்டு இருக்குன்னு தெரியலையே. கடவுளே, எந்த புண்ணியவதி பத்த பொண்ணும் என் மருமக மனசில் பதிகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கா. அவளை யோசிச்சு பார்க்கவும் சொல்லியிருக்கா. அவள் சொன்ன மாதிரி இவ யோசிச்சு பார்த்து நல்லபடியாக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நல்லதே நடக்குமா, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் வருத்தப்பட மாட்டேன்டாம்மா, இனிமேல் நான் வருத்தப்பட மாட்டேன். என் மருமக வாழ்க்கையும் மகா வாழ்க்கையும் என்ன ஆகணும்னு நான் வருத்தப்பட மாட்டேன். பொண்ணு இல்லைன்னு வருத்தப்பட மாட்டேன். ஒரு மகளா, ஒரு மகாலட்சுமியாக இந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் யோசிக்க ஆரம்பித்த பற்றியா? ஒரு நாள் நீ காலடி எடுத்து வச்சதுக்கே இந்த வீடு இவ்வளோ மாற்றத்தை கண்டிருக்கு அப்படின்னா நீ அடிக்கடி வரணும் இந்த வீட்டுக்கு. இந்த அம்மாவை பார்க்க வரணும், உன் அண்ணன் அண்ணியை பார்க்க வரணும். இதுதான் உன் தாய் வீடு. இனிமேல் நீ எப்போவுமே வரலாம், அதுக்கான உரிமை உனக்கு இருக்குடாம்மா. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக வருவேன். இந்த வீட்டு மகன் நான் தான். கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலேலே. பண்ணியிருக்கேன் அதானே? என்ன விஷயம் மச்சான்? கேம்ப்ல பிரேக்கா? அவன் வாழ்க்கையே இங்கே பிரேக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள் 2 பேருக்கு கவலை இல்லையாடா? ஓவர் சின்சியராக இருக்கீங்கடா காலையிலேருந்து. காலை போய் ஏதோ சம்பவம் பண்ணியாமே, காதல் டைவர்ஷன்லாம் கேள்விப்பட்டான், உண்மையாவடா? ஆமாம், நீ ஏதோ இசை கூட பேசிட்டு பிஸியாக இருந்த, அதனால உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. இவன் வினோதினியை கரெக்ட் பண்ணுறதுலேயே அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நடந்துட்டு இருக்கான். அதனால இவனையும் ஆளை காணோம். அதான் நானே போய் டேரெக்டாக பேசி கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். மச்சான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. கூடிய சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணணும்லடா. கல்யாணம் பண்ண நாங்களாம் காட்டிட்டோம், இப்போ இவர் கல்யாணம் பண்ண போறாரு. காட்டி போடாடே. டேய், சாபம் விடாதுடா. லேட்டாக கல்யாணம் பண்ணாலும் உங்கள மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் நடக்க வேண்டிய வயசுல எல்லாத்தையும் நடத்திடுவேன். நடந்தா சரிதான். சரி, இப்போ என்ன விஷயம்? மச்சான், என்ன ஏதோ ஆறுகிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். உன் விஷயமா தான் மச்சான். நல்ல வேலை பேச்சும் கேட்ட. உங்ககிட்ட என்ன நடந்தது நான் சொல்லி வைக்கலன்னு வச்சுக்கோயேன், யார்ட்டையாவது வளர்னாலும் வளரிடுவேன். அப்படி என்ன விஷயம்டா பேச போனேன்? உனக்கு ஒரு பேர் கொண்டு வரதை பற்றி பேச போனேன். டேய், நீ சும்மா தானே காதல் டைவர்ஸ்னா, நீ என்ன பேர்லாம் கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். மனசளவில் கூட என் ஸ்ரீநிதிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேப்பா. என்னடா என்ன பார்க்குறான்? நான் துரோகம் பண்ண மாட்டேன்னா?
அப்படியே துரோகம் பண்ணாத இத்தனை வருஷமா சின்சியரா இருந்து கிழிச்சாரு. அவ அப்படியே புரிஞ்சுக்கிட்டு வந்து இவர் காலில் ஊந்துட்டா. போடா டேய். எல்லாம் அப்படிதான் காரி துப்பு மச்சான் மூஞ்சிலே. அவன் கிடக்குறான், நீங்க கவனிங்க டேய். பிளான் என்னன்னு கேளுங்க. நீ சொல்லு மச்சான், நீ எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். என்ன பிளானு? அதே அருள் சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேரு ரதி தேவி. அந்த பொண்ணை வசந்துக்கு கொடுப்பாங்களான்னு கேட்கலான்னு போனேன். அருள் சொந்தத்துல பொண்ணா? பேரு ரதி தேவியா? யாருடா? நீ சும்மாரு, இந்த விஷயத்த நான் டீல் பண்றேன். டேய் மச்சான், என்னடா? ஸ்ரீநிதியை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு லட்சணமாக தான் இருக்கா. அவ வேணான்னு இன்னொரு பேரை நீ கூட்டு வர வசந்துக்கு அப்படின்னா ஸ்ரீநிதியை விட அழகாக தான் இருப்பா. எப்படியும் ஸ்ரீநிதியை தவிர வேற யாரையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதில்ல. அப்ப அந்த ரதி தேவி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தூ. என்னடா இப்படி கோரஸா துப்புறீங்க? துப்பனமேன்னு சந்தோஷப்பட்டுக்க. போய் வினோதினிய கையோட கூட்டு வராம. இட் இன்சல்ட். ஃபர்ஸ்ட் சொல்றதை கேளுங்கடா. அப்படி ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை தான் வசந்துக்கும் பிடிச்சிருக்கான். அந்த பொண்ணை விசாரின்னு வசந்த் தான் சொன்னான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன, அந்த பொண்ணை வசந்துக்கு தருவாங்களா அப்படின்னு கேட்டு வர போனேன். டே, நான் எப்படா சொன்னேன் ரதி தேவின்ற பேரே நான் கேள்விப்பட்டதுல, அதுவும் அருள் சொந்தத்துலன்ற? எனக்கு தெரியாதுடா. யாருடா அது? யாருன்னு யாருக்கு தெரியும்? இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணணுமா? அப்ப நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. ஏய், இருக்கிற கேரக்டர்ஸே சமாளிக்க முடியலடா. இதுல புதுசா ஒரு கேரக்டர் நடிக்க வேற கூப்பிடுற. வர்ற பொண்ணு கரெக்டா இருந்துட்டா பரவாயில்லடா. அது எக்கு தப்பா முடிஞ்சிருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைடா. ஆமா, நான் நடிக்க தான் கூப்பிடுறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, பின்ன அவன் யாருன்னே தெரியாதுங்கிறான். அவன் சொந்தம் அவனுக்கே தெரியல அப்படின்னா நீ ஏதோ உருவாக்கியிருக்க கேரக்டரை. அதான் அப்படி உருவாக்குன கேரக்டரால பிரச்சனை வந்துட போதுன்னு அஜய் சொல்றான். என் ஃப்ரெண்டுங்கிறத திரும்ப திரும்ப நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மச்சான். நான் அடிக்க தான் கூப்பிட போறேன். அதுல எந்த சிக்கலும் கிடையாது, எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை வராதா? பொண்ணுனாலே பிரச்சனை தான்டா, பூகம்பம் தான்டா. இதுல நீ புது கேரக்டர்லாம் கூட்டு வராதா மச்சான்? ஒரு பொம்பளை பிள்ளையெல்லாம் நடிக்க கூட்டிட்டு வந்தா தேவையில்லாத பிரச்சனைடா. ஆமா, நான் எந்த பொண்ணுகிட்டையும் லவ் டைலாக்லாம் நடிக்கிறதுக்கு கூட பேச மாட்டேன். என் ஸ்டீமாவை தவிர நான் யாரையும் நினைக்க மாட்டேன். சரவணா, இதுல நான் உன் பேச்சு கேட்க மாட்டேன்டா. திரும்ப திரும்ப ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ற, கம்முன்னு இரு, அடி வாங்கிடுவேன். நீ சொல்லு, முழுசா உன் பிளான் தான் என்ன? ஒரு பொண்ணு நடிக்க கூப்பிட போறியா? நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன்டா சரவணா, தேவையில்லாத ஒரு பொண்ணை நடிக்க கூப்பிடாத. அந்த பொண்ணால எக்கு தப்பா வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் தான். ஒரு பொண்ணை நடிக்க கூப்பிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சுயநலத்துக்காக ஒரு பொண்ணை வச்சு ப்ளே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பொண்ணு மனசுல ஆசை வளர்க்குற மாதிரி ஒரு சில விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கஷ்டமா தானே இருக்கும் கடைசியில. ஆமாண்டா, அதுக்கு தான் சொல்றோம். தேவையில்லாம நடிக்கிறதுலாம் அந்த பொண்ணு மனசுல ஆசை வந்துருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே. இதெல்லாம் நீங்க யோசிக்கிற மாதிரி நானும் யோசிச்சிருப்பேன்ல. அப்படிலாம் யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்டேன். என்ன முடிவு? ஏன்னா நடிக்கிறதுக்கு நான் ஒரு பொண்ணை கூப்பிட போறதில்ல, ஒரு பையனை தான் கூப்பிட போறேன். முடியாது முடியாது, இது சுத்தமா முடியாது மச்சான். டேய், தெளிவா சொல்லுடா. இவன் வேற. வசந்த் தானடா சொன்னான் ஒரு பொண்ணு கூட லவ் டைலாக் பேசி நடிக்க மாட்டாங்கிறான். தோ ஒரு பையனத்துக்கும் சீச்சி முடியாதுங்கிறான். அப்ப அவன் பேசி பழகின ஒருத்தவங்களா இருக்கணும். அது பொண்ணாவும் இருக்கக்கூடாது. ஆனா பொண்ணு மாதிரி இருக்கணும். இதுக்கெல்லாம் செட் ஆகும்ல மச்சான். அதெல்லாம் யோசிச்சு தானே முடிவு எடுக்க முடியும். அதனாலதான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். புரியல. நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ தோணுது. தோணலாம் கூடாது மச்சான், உண்மைதான். ஏன்னா கெட்டப் போட போறதே நம்மள ஒருத்தவங்க தான். எனக்கு ஓகே தான். எங்களுக்கெல்லாம் ஓகே இல்ல, போடா. ஆமாமா, அது எப்படா போட முடியும்? ஃப்ரெண்டுக்காக போடணும் மச்சான். முடியாது, இவன் என் ஃப்ரெண்டே கிடையாது. ஆமாமா, எனக்கும் ஃப்ரெண்டு கிடையாது மச்சான். ஏன் கூடலாம் நீங்க நடிக்க மாட்டீங்களாடா? இவன் வேற சினிங்கிடுவான். இப்போ நீ யாரை கெட்ட போட சொல்ற அதை சொல்லு. இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். நான் ஒன்றும் யாரையும் மைண்ட்லலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடல. வசந்தை விட்டுரு. ஏன்னா வசந்த் தான் ஹீரோ. நம்ம 3 பேர் இருக்கோம்ல, 3 பேர்ல 3 பேரும் எழுதி போடுவோம். அதுல யார் பேர் வருதோ அவங்க ஓகே. டேய், எனக்கு இன்னும் இது விபரீத விளையாட்டு மாதிரி தெரியுது மச்சான். நினைச்சு பாருடா, சமாளிக்க முடியாதுடா. அதெல்லாம் சமாளிக்கலாம், எனக்கு ஓகே தான். உங்க கூடலாம் நடிக்கிறதா தான் எனக்கு ஓகே. நான் ரொமான்ஸ் பிக்சர் எடுத்துருவேன். ஆமா, அப்படியே கிழிச்சிருவாரு. செட்டப் போடுங்கடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு. அவன் ஃபார்முக்கு வந்துட்டான். நீ ஒரு முடிவுக்கு வா மச்சான். சீட்டு குலுக்கி போடு. சீட்டு குலுக்கி போட்டு தான் எடுக்கணும். 3 பேரும் சீட்டில் குலுக்கி போடுறோம். யார் பேர் வருதோ அவங்க நடிக்கிறோம். ஓகே ஓகே மச்சான், டீல். 3 பேர் எழுதிடலாமா? எழுது. ஆனால் நம்ம 4 பேரில் யாருமே அந்த சீட் எடுக்கணும். ராசியே கிடையாது. வேற யாரையாவது கூட்டு எடுக்க சொல்லுவோம். ஏன்னா பிளான் சக்ஸஸ் ஆகணும்ல. சரி, சீட் எழுதுவோம். யார் வராங்களோ அந்த டைமில் அவங்கள எடுக்க சொல்லுவோம். டேய், சரி வருங்கிறியாடா? அதெல்லாம் சரி வரும். ஆமா, யாரை எடுக்க சொல்லலாம்? பின்னாடி திரும்பி பாரு, அவங்க ஓகேவான்னு. அட, நம்ம அன்புமா. அன்புமா, என்னடா இந்த பக்கம்? டாக்டரே, நான் கோயிலுக்கு போனேன்ல, அதான் அப்படியே போகிற வழியில் தானே கேம்ப்பு. உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு போகணும்னு வந்தேன். கோயிலில் புளியோதரை கொடுத்தாங்க, அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு விபூதி வைக்கணும்ல, அதான் வந்தேன். விபூதி வச்சுடுவா?
அதான் ரொம்ப நாளா விபதி அடிச்சிட்டு இருக்கேடா தங்கம். இன்னைக்கு மட்டும் என்ன கேள்வி கேட்கற? உன் கடமை வச்சுட்டு போன. விபதி அடிக்கிறேனா? நான் எங்க டாக்டர் அடிக்கிறேன்? நான் உங்களுக்காக வச்சு தானே விட்டுறேன். வேணாண்டி, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. இப்ப பட்ட போட வந்திருக்க அப்படித்தானே? டாக்டர் பட்டப்பட்டாதான் நல்லது டாக்டர், அதான் பட்டப்பட வந்திருக்கேன். ஏய், என்ன பொண்டாட்டியை பார்த்தோன்னே பல்ல காட்டுற? ரொமான்ஸ் தான் பண்ண போறியா? நாங்க வேணா வெளியே போட்டுமா? மச்சான் அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான்டா. யாரை சீட் எடுக்க சொல்லலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்களா? அதுக்கு நான் ஆளை கண்டுபிடிச்சிட்டேன். என் பொண்டாட்டி தான் அதுக்கு கரெக்டான ஆளு. 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்கு. அவளுக்கு தான் அந்த தகுதியே உண்டு. ஆமா டாக்டர், என்ன விஷயம்? இருடி தங்கம், இவனுங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். மச்சான் நான் சொல்றது கேளுங்க. என் பொண்டாட்டி தான் ராசியான ஆளு. என் பொண்டாட்டி மட்டும் ஒரு அப்ளிகேஷன் எழுதி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் அப்படியே அப்ளிகேஷனை கையில வாங்கிக்கிட்டு ஸ்மூத்தா பண்ணி கொடுத்துருவாரு, எந்த பிரச்சனையும் இல்லாம. ஆமாமா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அன்பு ராசியான ஆள் தான். அன்பு சீட் எடுக்க சொல்றதுல எனக்கு முழு சம்மதம். இவன் ஒருத்தன் முழு சம்மதம் முக்கா சம்மதம்னு. எங்களுக்கு சீட் எடுக்கிறதுல விருப்பம் இல்ல. இதுல யார் எடுத்தா என்ன? கல்லை கட்டிக்கிட்டு கிணத்துல குதிச்சான, குதிச்சுட்டு கல்லை கட்டினான்னு எல்லாம் ஒண்ணுதான். போறதுன்னு முடிவு ஆயிடுச்சு. என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்கானுங்களோ தெரியலையே. இவனுங்களுக்காக எத்தனை வருஷம் வாழ்க்கையில போறதுன்னு வேற புரியல. டாக்டர் என்ன சீட்டுன்னு கேக்குறான்ல, சொல்றீங்களா? அது ஒன்றும் இல்லை அன்புமா, ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு சீட் எழுதி போட்டிருக்கோம். அதான் யாரை வச்சு எடுக்க சொல்லலான்னு பார்த்தோம். நீ தான் ரொம்ப ராசியா நல்லாச்சு. அதான் உன் கையில ஒரு சீட் எடுத்து கொடுத்து அப்படியே நல்லபடியா நடக்கணும்னு உன் முருகர்ட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டுரு. ஓகேவாமா? டாக்டர் அப்ப நான் சொன்ன முருகர் கேட்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நான் கண்டிப்பா சீட் எடுக்கிறேன் டாக்டர், நான் எடுக்கிறேன். ஆனா என்ன விஷயம்? சொல்ற விஷயம் அந்த டாக்டர் சொல்லியிருக்க மாட்டேன் தங்கம். இது சொல்ல முடியாத விஷயம், அதனால தான் உங்ககிட்ட சொல்லல. டாக்டருக்காக ஒரு சீட்டு மட்டும் எடுத்து கொடு. சரிங்க டாக்டர், நான் எடுத்து தரேன். ஆனா நான் முருகர்ட்ட கண்டிப்பா சொல்லிடுறேன். என் டாக்டர் அப்புறம் என் வசந்த் மாமா அப்புறம் இவங்க ஃப்ரெண்டுங்களாம் என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பா நடத்தி கொடு முருகா அப்படின்னு சொல்லி. சூப்பர் டீச்சலும் அப்படிதான் பேசணும். ஆமா, பட்டப்பட வந்த நீயே எங்க விபூதி எல்லாம் கையில காணோம். அது நான் எடுத்துட்டு வந்தேன் டாக்டர், புளியதரை வச்சல அது கூட வச்சிருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வரலான்னு. நான் போய் எடுத்துட்டு வரவா? போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா. கண்டிப்பா டாக்டர், நான் போய் இதோ இப்போ உடனே எடுத்துட்டு வரேன். ஆமா, உன் பொண்டாட்டி சீட் எடுத்தா கரெக்டா இருக்கும்னு எப்படி சொல்றேன்? அவ வேணும்னா தான் நடக்கலையே, அதை தான் நான் கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அதை விட லைவ் ப்ரூஃப் ஏதாவது வேணுமா? லைவ் ப்ரூஃபா? அப்படி என்னடா நடந்துச்சுப்ப? மச்சான் கண் முன்னாடி டைரக்டா நடக்குது மச்சான், அதை தான் சொல்றேன், லைவ் ப்ரூஃப். ஏய், ஒழுங்கா மேட்ருக்கு வா. முருகன் கண்கண்ட தெய்வங்கிறத என் பொண்டாட்டி ரூபத்தில் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கே நம்பிக்கை வர வச்சு ஆள் மனசுல பதிய வச்சுட்டானா பாத்துக்கோயேன். இப்ப ஏன்டா சம்பந்தமே இல்லாத முருகர் இழுக்கிற? அவரே 2 பொண்டாட்டி கட்டிட்டு ஜாலியா தான் இருக்காரு லைஃப்ல. அவரை ஏன்டா உன் பொண்டாட்டி கூட கம்பேர் பண்ற? ஏன்னா என் பொண்டாட்டிக்கு வார்த்தை தான் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரவணா, எனக்கு தெரியாம உனக்காக உன் பொண்டாட்டி என்ன வாரண்டா வாங்கிட்டு வந்தா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் வாங்கிட்டு வந்திருக்கா. சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நானே சொல்றேன். சொல்லு மச்சான், எனக்கு எதுக்காக பட்ட போட ஆரம்பிச்சா? எனக்கு எந்த சிந்தனையும் வரக்கூடாது, குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடாது, என் புருஷன் நல்லபடியா எந்த சிந்தனையும் இல்லாம முருகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு வேண்ட ஆரம்பிச்சா. ஏன் இது வரைக்கும் இன்னைக்கு கோயிலுக்கு போன வரைக்கும் அதே சிந்தனையோட தான் வேண்டிக்கிட்டு வரா. என் டாக்டர் என்ன லவ் பண்ணணும், ஜாலியா பேசணும், அதெல்லாம் மட்டும்தான் இருக்கணும், ரொமான்ஸ் டாப்பிக்கை பத்தி எடுக்கவே கூடாது அப்படின்னு முருகர்கிட்ட போய் வேண்டி யாரையாவது பார்த்துருக்காடா? பாவண்டா அந்த மனுஷன் 2 பொண்டாட்டியோட ஜாலியா இருக்காரு. அவர்கிட்ட போய் இப்படி ஒரு அப்ளிகேஷனை போட்டு வருது என் பொண்டாட்டியை தான் மச்சான் இருக்கும். ஆனா இந்த முருகரும் அவகிட்ட வரத்தை கொடுத்துட்டு தானே மச்சான் இருக்காரு. அவரு 2 பொண்டாட்டியோட ஜாலியா இருப்பாராம். அவர் பேரை வச்சிருக்கேன் நானு சரவணன்னு. நான் என் பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்க கூடாதான், என் பொண்டாட்டி கேட்கிற வார்த்தை கொடுப்பேன்னு அள்ளியில மச்சான் கொடுத்துட்டு இருக்காரு. வராளி இவ சிந்தனையை மாத்தி விடுவோன்னு விட்றாரா? ஆமா, குடும்பம் நடத்தாததுக்கு முருகர் தான் காரணம். அப்பவும் பொண்டாட்டி காரணம் இல்லை, அப்படித்தானே? டெஃபினெட்லி மச்சான். பின்ன அவ கேட்ட வார்த்தை மட்டும் அவர் கொடுக்கலாமா? இந்நேரம் சிந்தனையை மாத்தி விட்டுருக்கிறது இல்ல. அது சரி, மேல சொல்லுங்க. அதான் மச்சான் சொல்றேன், என் பொண்டாட்டி கேட்ட வேண்டுதலை எப்படி ஸ்ட்ராங்கா முருகர் நிறைவேற்றுறாரு. அதனால தான் சொல்றேன், என் பொண்டாட்டி ராசியானவ, அவ வேண்டுனா நடக்கும்னு சொல்லிட்டு அவளையே வேண்டிக்கிட்டு ஒரு சீட்டை எடுக்க சொல்லுவோம். அப்படி அவ எடுக்கிற சீட்ல எந்த பேர் வருதோ அவங்க நடிச்சனா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் மச்சான், சக்சஸ் ஆயிடும். ஆனா இதுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை ஒன்னால தான்டா கொடுக்க முடியும். தேங்க்யூ, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேய், பேசிக்கிட்டே இருந்துட்டு கவனிக்கல, இங்க இருந்த சீட் எங்கடா? முருகர் உன் மனசை மாத்திட்டு வரன்னு நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை மச்சான். ஒழுங்கா சீட் எடுத்து டேபிள் மேல போடு, அடி வாங்கிடுவேன். நான் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு தான் போடுவேன்னா. படிச்சு பார்த்துட்டு போடு, தப்பு கிடையாது. மாத்தி கித்தி சீட் எழுதி போட்டா அடி வாங்கிடுவேன். போட்டுட்டேன், எடுக்க சொல்லு. டாக்டர் நானே வந்துட்டேன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அன்புமா, எனக்கு மட்டும் பட்ட போட்டா போதாது, இவனுங்களுக்கு நிற்கும் சார்பா பட்ட போட்டு விடு. சரிங்க டாக்டர், நான் கையில நிறைய விபதியெல்லாம் வச்சிருக்கேன், போட்டு விடுறேன். நல்லா வேண்டிக்கிட்டு போடுன. நீ வேண்டினாதான் உடனே முருகர் நிறைவேற்றாருன்னு உன்னை பத்தி அருமை பெருமையெல்லாம் என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கேன். அதனால அப்படியே அழகா வேண்டிக்கிட்டு போடு. டாக்டர் அப்படியா? நான் வேண்டுனா நடக்குதோ? ஆமாம்மா, நடக்குது, சூப்பரா நடக்குது. அதனால இவங்கெல்லாம் என்ன வேண்டானுங்களோ அதெல்லாம் நடத்தி கொடு முருகா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பட்டைய போட்டு நடத்தி வச்சிருவாரு. அப்ப நான் வேண்டிக்கிட்டே போறேன் டாக்டர். உங்களுக்காக தானே இந்த அன்பு மாமால இவ்வளவு நம்பிக்கை வச்சிட்டீங்க, அதனால நான் வேண்டிக்கிறேன். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும், நான் கண்டிப்பா வேண்டிக்கிட்டு போறேன். அன்புமா, சூப்பரா வேண்டிக்கிட்டு போடு. கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா.
கண்டிப்பா வசந்த் மாமா, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நான் வேண்டிக்கிட்டே போறேன். என் மேல இவ்வளவு நம்பிக்கை எல்லாரும் வச்சிருக்கும் போது அந்த நம்பிக்கை வீணா போகாது. நடத்தி மட்டும் கொடுக்கல, முருகரை ஊண்டியில் நாக்கிடுவேன். நடக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா முருகரை போய் திட்டிடுவேன் பாத்துக்குங்க. ஐயோ, சூப்பரா இருக்கீங்களா எல்லாரும்? ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்கேன். அன்புமா எல்லாரும் சூப்பரா இருக்கமா? ஐயோ வசந்த் மாமா, ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்கு. அதுவும் அந்த குங்குமம் போட்டு எல்லாருக்கும் அம்சமா இருக்கு தெரியுமா? எல்லாம் நேரம். வாமா, உன் கையாலே ஒரு சீட்டு எடு. அண்ணா, அப்ப நான் எடுத்துறவா? எடுமா எடு, விதியை தான் மாத்த முடியாதுன்னு ஆயிடுச்சு, எடு. நான் எடுத்துட்டேனே. என்னம்மா இவ்வளோ டக்குன்னு எடுத்துட்டா? என் அன்பு வெகுலிடா, அவ எடுக்கிறது தான் உண்மையான சீட்டா இருக்கும். எப்படி யோசிக்காம எடுத்த பத்தியா? இந்தாங்க டாக்டர் சீட்டு.